மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு பக்கம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு ஒரு கோல்டு ஸ்டார் வந்திருக்கு. அது யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு. இதனால ஒரு விஷயத்தை ட்விஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தினேஷ் பண்ணியிருக்காரு போல. அதை வந்து பூர்ணிமா வந்து விஷ்ணு கிட்ட சொல்லிடுறாங்க. என்னன்னா, தினேஷ் வந்து என்னை பாராட்டினாரு, சூப்பராக விளாண்டிங்க, பயங்கரமாக விளாண்டிங்க, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஏங்க என் கூட வந்து விஷ்ணு தானே விளையாடினாரு, அவர் தான் சூப்பராக விளையாடினாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா சொல்லியிருக்காங்க போல. பட் நீங்கள் தானேங்க அந்த இதெல்லாம் கட்டி அவ்வளோ தூரம் பண்ணீங்க, அவர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஏங்க அவரும் தாங்க டிஃபெண்ட் பண்ணாரு, இதெல்லாம் பண்ணாரு, ஏங்க அவர் பால் அடிச்சது எங்கள் மேலே ஒன்றுமே படல, இதில் வேற டிஃபெண்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி தினேஷ் சொன்னதா இவங்க சொல்கிறாங்க, பூர்ணிமா சொல்கிறாங்க. பட் தினேஷ் பேசின கான்வர்சேஷன் நான் லைவில் பார்க்கல, இதை சொல்லியிருக்காங்க. உடனே வந்து இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, பார்த்தீங்களா எப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்றாரு, இதெல்லாம் பண்ணி விட்றாரு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி விஷ்ணு கிட்ட பேசுகிறாங்க. பட் அதில் வந்து என்னென்னா, அந்த கேமை பொறுத்தவரையும் ஒரு ஆள் தேவை. ஸோ ஒரு பக்கம் அடுக்கிறாங்கன்னா அதுக்கு ப்ரொடக்டிவாக இவரும் நல்லா வேலை பார்த்தாரு அப்படின்றதான் சொல்லணும் விஷ்ணு. ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பங்கு இருக்குது. ஒரு பக்கம் இவர் பாதுகாக்கலாம் பால் பட்டுருந்தானே வேறு மாதிரி போயிருக்கும். ஸோ அதனால் 50-50 வச்சுக்கலாம். ரெண்டு பேருமே டாஸ்க்கு ஒத்துமையாக பண்ணதால் தான் வெற்றி கிடச்சிது. பூர்ணிமா என்னன்னா அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அந்த கோல்டு ஸ்டார் எனக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்ண சொல்கிறாரு, உங்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது பூர்ணிமா சொல்லிடுறாங்க, நீங்களே ஸ்டார் எடுத்துங்க, நீங்கள் 2 ஸ்டார் வச்சிருக்கீங்க, இது 3 வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் நான் எலிமினேட் ஆயிடுவேன், எனக்கு அந்த 5 ஸ்டார் சேர்க்கறதுக்குலாம் டைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, நீங்களே வச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விஷ்ணு வந்து இல்லை நீ வச்சுக்கோ. இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து மாயா கிட்ட போதும் அந்த விஷயம். மாயா கிட்ட போனப்போ மாயாலாம் பேசும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க தாங்க அடுக்குனாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும், பட் அவங்களே உனக்கு கொடுக்க சொல்கிறாங்க, பட் அப்போ நீங்களே எடுத்துங்க விஷ்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தான் கொடுக்கணும், பட் அவங்களே உங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு மேலே நான் கேட்கறதுக்கு யார், இது பண்ணுறதுக்கு யார் அப்படின்ற மாதிரி விஷ்ணுக்கு ஸ்டார் போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்கஷன் படி எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர், ஏன்னா டாஸ்க்கை பேஸ் பண்ணி தான் ஹரிஷ் கல்யாணம் கொடுத்தாரு. அப்போ இந்த 2 பேரில் யாருக்காவது போனாலும் எனக்கு சந்தோஷம் தான். இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அங்கேருந்து பெட்டில் கட் பண்ணால் பிக் பாஸ் வீட்டு பெட்டில் வந்து மணி மற்றும் தினேஷ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ ஸ்டார் இங்கே நமக்கு வரல, ஏன்னா நம்ம விட்டு போயிருச்சே, இந்த ஸ்டார் கிடச்சிருந்தா நமக்கு யூஸ் ஆகிருக்குமே அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா பேசுகிறாரு. இப்போ அங்கே போயிட்டு விஷ்ணுக்கு ஸ்டார் கிடச்சிச்சுன்னா 3 ஈக்குவல் ஆயிரும். அடுத்து நம்ம ஸ்டார் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹையஸ்ட்டு ஸ்டார் இருக்கவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலான்னு சொன்னால் கூட ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு நினச்சேன், இப்போ அதுக்கு டை ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மணிச்சந்திரா ஃபீல் பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு ஸ்டார் வரும், அதை நம்ம அடிக்கணும், ஏன்னா அடுத்த வாரம் 10வது வரும், அதுக்குள்ளே 5 ஸ்டார் எடுத்தால் தான் நம்ம சேவ் ஆக முடியும், தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மணிச்சந்திரா மற்றும் தினேஷ்லாம் அங்கே உட்காந்து டிஸ்கஷன் ஒரு பக்கம் இது போயிட்டுருக்கு. பட் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இன்னும் ஒரு டாஸ்க்கு இல்லை 2 டாஸ்க் வைப்பாங்க. 2த்துலையும் ஜெயிச்சா தான் அந்த கோல்டு ஸ்டார் கிடைக்கும். 2த்தையும் ஜெயிக்கிறதுக்கு விடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இது ஒரு விஷயம் நடக்குதா? 2. 3வது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி கேப்டன் வந்து கழுவு போவது யார், துடைக்க போவது யார் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. ஸோ சோபாவில் உட்காந்து எல்லாரையும் டீம் பிரித்து இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தினேஷ் விசித்ரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் 3 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது தினேஷ் சொல்கிறார், ஆல் டைம் சர்வீஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். வீட்டு வேலை இதெல்லாம் செய்கிறதுக்கு அவைலபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து ஹெல்ப் கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கண்டிப்பாங்க, இது டாஸ்க்குங்க, அது எப்படிங்க வர முடியாது, ரூல் பிரேக் ஆயிருங்க, கண்டிப்பாக வந்துருவங்க அப்படின்ற மாதிரி. இல்லை நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி விசித்ரா திரும்பி கேட்குறாங்க. கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த மீனிங்கில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல மக்களே, அதை நீங்கள் புரிஞ்சிக்க. நான் வந்து சொன்னேன்னா நீ ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லுவீங்க. கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்றத அவங்க சொன்னாங்க, நான் சொல்லலை, அவங்க சொன்னாங்க. இதை தெரிஞ்சுங்க. இப்போ அது தினேஷுக்கு என்ன பதில், இந்த வார்த்தைக்கு, விசித்ரா சொன்ன வார்த்தைக்கு தினேஷ் என்ன பதில் சொன்னார்னு தெரியுமா? நான் கூப்பிட்டா அந்த வேலைக்கு பெருக்கிற வேலை, இந்த வேலைக்கு மட்டும் வருவேன் அப்படின்றத மட்டும் அவர் சொன்னார். எப்படி இவங்க கேட்டது இந்த மீனிங், அதுக்கு இவர் கொடுத்த பதில் என்னென்னா, நான் இந்த வேலைக்கு வருவேன், குறிப்பிட்ட வேலை, கழுவுறதோ துடைக்கிறதோ இல்லை பெருக்கிறதோ, இந்த வேலைக்கு நான் வரேன் அப்படின்றது இவரோட பதில். இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு தப்பாக தெரியல. ஏங்க எது சொன்னாலும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க, ஏங்க இப்படிலாம் இருக்கீங்க, ஒரு ஃபன்னை கூட சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விசித்ரா பேசுகிறாங்க. ஏங்க இவர் வந்து வேற மாதிரி, இதே தினேஷ் அந்த டைலாக்கு வேற மாதிரி ரீப்ளே பண்ணியிருந்தா அது எப்படி நீ பேசுவ, அது எப்படி பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு நீங்கள் மாற்றுவீங்க. இதே நீங்கள் வேற மாதிரி பதில் சொன்னால் அது வேற மாதிரி பார்த்துவீங்க. அவர் தெளிவாக பதில் சொன்னால் ஏங்க சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்றது, அது எப்படிங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. தினேஷும் அதான் கேட்டார். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதை நான் ஒரு பதில் சொன்னால் அப்படி மாற்றுவீங்க, நான் அப்படி பதில் சொன்னால் இப்படி மாற்றுறீங்க, என்ன தான் கதை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் ஃபன்னு, இவங்கெல்லாம் பண்ணால் ஃபன்னு, மற்றவங்க யாராவது பண்ணால் அது வந்து சீரியஸு, எப்படி நீங்கள் பேசலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவீங்க. எனக்கு புரியலையே மக்களே, நான் தெளிவாக கேட்குறேன். இந்த டைலாக்கு அவர் கொடுத்த பதில் சரியான பதில். இதுக்கு மேலே என்ன சீரியஸாக கேட்குறேன்? நீங்கள் தெளிவாக கேட்டிருக்கணும். தெளிவாக கேட்காம விட்டுட்டு இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறார், இதுவாக எடுத்துக்கிறாருன்னு எனக்கு சத்தியமாக புரியல. என்னன்றதை நீங்கள் பார்த்துங்க. இந்த ஒரு விஷயம் நடக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு ஃபன்னுன்றீங்க. ஆனவனா இது ஒரு விஷயம். அடுத்ததா இந்துஜா வந்து பேசினாங்களே, ஒரு பக்கம் பூர்ணிமா ரொம்ப அப்செட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு
சரி எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒன்றா படித்தவங்களாங்க. காலேஜில் ஒன்றா படித்தவங்க ஃப்ரெண்டு வந்து பேசலாம் கண்டிப்பாக வருத்தம் இருக்க தானே செய்யும். அந்த வருத்தம் நான் ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் இந்த ஷோவில் வந்து ஒரு பயங்கரமான இதில் போயிட்டுருக்கு, வேறு லெவலில் ஷோ போயிட்டுருக்கு, எப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து பாருங்கள், அர்ச்சனா மற்றும் பூர்ணிமா பேசுகிறாங்க. அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ துன்பம், அவ்வளோ துயரம், மென்டல் வைஸ், ஹெல்த் வைஸ், மைண்ட் வைஸ் எல்லாமே காலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு தரமான பதிலடி இந்துஜா போட்டாங்க. ஏங்க 4 வருஷம் நீங்கள் வெளியே கஷ்டப்படுறீங்க, அதுக்கெலாம் எதுவுமே கிடைக்காது. பட் 4 வருஷம் கஷ்டப்படுறத இங்கே 100 நாளில் உங்களுக்கு கிடைக்குது. இதை விட பெருசு என்னங்க கிடைக்கும்? நீங்கள் 4 வருஷம் உழைப்பை வந்து இங்கே 100 நாள் போட்டு எடுக்கிறீங்க. அப்போ இதுவே ஒரு பெரிய பெனிஃபிட் தானே. அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான பதில் கொடுத்தாங்க. ஸோ கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் பிக் பாஸ் லைவ்ல நடந்த அப்டேட்டு.